ட்ரேடு எங்கே எடுக்கிறது, எந்த லெவலில் எடுக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்ளம் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதை எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், அப்படி பேஸ் பண்ணி எடுத்தால் நமக்கான ப்ராஃபிட் என்ன, கிளியர் கட்டாக அடுத்தடுத்த லெவல் எப்படி என்ன நடக்குங்கிறத இதில் பார்க்கலாம். நிஃப்டி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ட்ரேடான லெவல்ல இருந்து நம்ம இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட போய் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஏன் இந்த ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு பையரை ஸ்ட்ராங்காக ஒரு செல்லர் க்ளோஸ் பண்ண ஏரியா அது. ஸோ அந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை நான் ரெட் கலர் லைன்லேயும், அந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸை நான் ப்ளூ கலர் லைன்லேயும் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரைஸு அந்த லெவலுக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி அந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் எடுத்து அடுத்தடுத்த மார்க்கெட்டு கீழே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குது. அந்த சப்போர்ட் எடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நமக்கு ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. அதாவது இங்கே ஒரு செல்லர் ஜோன் இருக்குது. அதுக்கு மேலே ப்ரைஸ் நல்லா 1 2 3 4 4-5 தடவை இந்த லெவலில் இருந்து நமக்கு ப்ரைஸ் நல்லாவே மேலே ரியாக்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த செல்லர் ஜோனுக்கு மேலே எந்த பையர் க்ளோஸ் வச்சாங்களோ அதோட ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு தடவை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டே ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இந்த தடவை மட்டும்தான் அதை க்ளோஸ் வச்சு கீழே வந்திருக்காங்க. ஏன் இந்த ப்ரைஸு இந்த மாதிரி கீழே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன்ல இருந்து நல்லாவே ப்ரைஸு எவ்வளோ தூரம் நமக்கு மேலே போயிருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் மேலே போன ப்ரைஸு மறுபடியும் அதே லெவல் கிட்ட சப்போர்ட் எடுக்க பார்த்துருக்கு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஒன்ஸ் ப்ரைஸு க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சே ஆகணும். அது நடக்கலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரைஸு நம்ம சப்போர்ட்டை உடச்சிருவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே போக முடியாமல் அடுத்த லெவல் சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த செல்லர் கேண்டில் நம்ம சப்போர்ட்டை உடச்சிருந்த லெவல் பார்த்துட்டோம். மேலே நமக்கு போய் அந்த லெவலுக்கு நமக்கு பிரேக் ஆகாதனால அடுத்த சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த செல்லரை க்ளோஸ் வச்ச பையரோட ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணுறேன். ப்ரைஸ் எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் ஆகி மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்கள். மறுபடியும் அந்த லெவலை ஒரு செல்லர் க்ளோஸ் வச்சிடுறாங்க. இப்போ அடுத்த சப்போர்ட் லெவலை நான் மார்க் பண்ணுறேன். அடுத்த சப்போர்ட் லெவல் இப்போ ப்ரைஸ் எப்படி அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் மேலே போய் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் மறுபடியும் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்த சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக போகும் ப்ரைஸு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதான் லாஸ்ட்டாக அந்த செல்லரோட ரெசிஸ்டன்ட்டு. அதை க்ளோஸ் வச்ச பையர் லெவலுக்கு தான் இப்போ மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது. எக்ஸாக்டாக அந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் எடுத்துட்டு மேலே போன இடம். ஸோ இந்த இடத்துல 12ஆம் தேதி மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸையும் இந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸையும் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்டாக ப்ரைஸ் எப்படி ரெஸ்பெக்ட் ஆச்சோ அதே இடத்துல தான் இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு 12ஆம் தேதி க்ளோஸ் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க. 13ஆம் தேதி நமக்கு என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலேயே ஓப்பன் பண்ணனால அந்த ரெசிஸ்டன்ட் இப்போ நமக்கு சப்போர்ட்டாக மறுபடியும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த லெவல்ல இருந்து ப்ரைஸ் மறுபடியும் நமக்கு நல்லாவே நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலுக்கே போயிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஓப்பன் ப்ரைஸை 2 லெவலையும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது ப்ரைஸு எங்கே வருதுன்னு பாருங்க. கீழே ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் வச்சதுன்னா கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு செல்லர் இருக்காங்க, அதை க்ளோஸ் வச்ச பையர். ஸோ பையர் அண்ட் செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை இப்போ மார்க் பண்ணுறேன். ப்ரைஸ் எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வருது, வந்துட்டு தான் என்ன பண்ணுது, மேலே போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த லெவலை க்ளோஸ் வச்சா என்ன நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, ப்ரைஸ் அடுத்த லெவலுக்கு கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. கீழே வரும்போது பாருங்க, இந்த இடத்துலையும் ஒரு சின்ன க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துட்டு தான் மேலே போகிறதா இருந்தால் போகும். ஸோ இங்கேயும் ஒரு செல்லர் இருக்காங்க, அந்த செல்லரை க்ளோஸ் வச்ச லெவலான
பையரோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது இந்த செல்லரோட ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிற பையரு, கீழே இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ அதோட லோவை வந்து, அதாவது ஓப்பன் ப்ரைஸை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாக்டாக ப்ரைஸு அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நல்லாவே மேலே ரேலி ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து மேலே போன ப்ரைஸு இந்த தடவை நம்ம ரெசிஸ்டண்ட்டை பக்காவாக வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா நம்மளோட அடுத்த பாசிபிள் கண்டிப்பாக நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ட் போயிடும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, எப்படி நமக்கு ஒவ்வொரு லெவல்லையும் புல் பேக் எடுத்துகிட்டு போச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு புல் பேக் எடுத்துட்டு அடுத்த ஒரு பையரை வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்ச செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட மார்க் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக ப்ரைஸு அந்த லெவலில் இருந்து மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகி அடுத்தடுத்த சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் மார்க்கெட்டை நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது தான் நம்மளோட வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாகும். இதில் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு உங்களோட டவுட்ஸை நான் வந்து மேலும் மேலும் கிளியர் பண்ணித்தரேன். தேங்க்யூ.